ஹலோ கைஸ், நான் ரமணி. என்னைக்காவது திங்க் பண்ணிருக்கீங்களா, ஏன் ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட்ல கொடுக்குற குருமா மட்டும் இவ்வளோ டேஸ்டா இருக்குன்னு? ஏன்னா அதுல போற ஸ்பைசஸும் அண்ட் இன்கிரீடியன்ஸ் தான் காரணம். ஹோட்டல் ஸ்டைல் குருமாவை காப்பி பண்ணணும்னு தோணுச்சுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர் டேஸ்டியா இருக்கும். பார்க்கலாமா எப்படி பண்றதுன்னு? குருமா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சர் ஜார்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், ஒரு டீஸ்பூன் கசகசா, ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஏற்கனவே ஊற வச்சிருந்த முந்திரி, அதோட தண்ணியை ஆட் பண்ணிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப குக்கர்ல ஆயில் சேர்த்துட்டு தேவையான ஸ்பைசஸும் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அணி, அதோட பிரியாணி இலையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். பொரிஞ்சதும் கட் பண்ண வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ண ஒரு தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் கீறி வச்சிருந்த 2 பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா அண்ட் கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். வதக்கிட்டு தேவையான வெஜிடபிளையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணியும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட வெஜிடபிளையும் இதுல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதும் மஞ்சள் தூள், மிளகாய் தூளையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் மிளகாய் தூள், மல்லித்தூளும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஒருவேளை நீங்க தனியா ஆட் பண்ணா 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கலாம். இப்ப ஏற்கனவே அரைச்சு வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட் இதுல ஆட் பண்ணிக்கலாம். இதுல தேவையான அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு குருமா திக்கா இருந்தாதான் பிடிக்கும். வெஜிடபிள்லாம் நிறைய எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு லூஸா வேணும்னா நீங்க கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலா கொஞ்சமா புதினா இலை தூவிக்கலாம். லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 3 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், ஹோட்டல் ஸ்டைல் வெஜிடபிள் குருமா ரெடி. யாரெல்லாம் இன்னைக்கு சப்பாத்திக்கு பிளான் பண்ணிருக்கீங்களோ இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்ஸ் இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அகைன் இதே மாதிரி தான் பண்ணுவீங்க. இது சப்பாத்தி, பரோட்டா, நான், இது எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். நான் இன்னைக்கு சப்பாத்தியோட தான் சர்வ் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.